வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தோழியோட அனுபவம். இவங்க சொல்லியிருந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ டெடிக்கேஷனாக அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தைராய்டு இருந்திருக்கு, பிசிஓடி இருந்திருக்கு, உடல் பருமன் அதிகமாகவே இருந்திருக்கு. 97 kg கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபாலிகுலர் ஸ்டடி மட்டும் பண்ணியிருக்காங்களாம். ஐயுஐ, ஐவிஎஃப் இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் நிறைய முறை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபெயிலியர் தான். சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 1 year நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலை. குழந்தைக்காக நான் எந்த முயற்சியுமே பண்ணலை. கடைசியாக ஃபைனலாக நான் உடம்பு குறைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி செஞ்சேன். அந்த உடம்பு குறைக்கிற முயற்சியில் எனக்கு உடல் எடையும் குறைஞ்சது, என்னுடைய குழந்தையும் எனக்கு இயற்கையாகவே கிடச்சிடுச்சு. இப்போது எனக்கு 6 மாதம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டர் எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ணதில் ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, நார்மல் வாட்டர் குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அதாவது வெதுவெதுப்பான தண்ணியை எப்போவுமே குடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்களாம். அதாவது ரொம்ப ஹீட், ரொம்ப சுடு தண்ணி மாதிரி இல்லாமல் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அதே போல் லேசாக சூடாக இருக்கிற தண்ணியை குடித்தாங்களாம். அடுத்தது அவங்க கம்ப்ளீட்டாக டீ காஃபி குடிக்கிறதையும் ஸ்வீட் ஜங்க் ஃபுட் எடுக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இவங்க அதிகமாக ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிருந்துருக்குறாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணாலே நிச்சயமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அதனால் கம்ப்ளீட்டாக அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வீட்லேயே செஞ்ச ராகி உருண்டை, சிமிலி உருண்டை இந்த மாதிரி அவங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ரொம்ப கிராவிங்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பருப்பி வகைகள் இருக்குது இல்லையா, எள்ளு பருப்பி, வேர்க்கடலை பருப்பி, அப்புறம் உடைச்ச கடலை பருப்பி, உப்பு கடலை இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அடுத்தது இரவு உணவை கம்ப்ளீட்டாக, அதாவது இந்த மாவு சத்து உள்ள தோசை, இட்லி, கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரிலாம் அவங்க எதையுமே எடுத்துக்கலையா. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கப் ஓட்ஸ் கஞ்சி எடுத்திருக்காங்க நைட் நேரத்தில். ஆக்சுவலி நைட்டில் ஓட்ஸ் எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சிஸ்டர் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டதாக தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னா ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு ஃப்ரூட்ஸ் பவுல் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வெஜிடபிள் சாலட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போவும் சாப்பிட்ற உணவையே கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நைட்டில் ஒரு 3 தோசை சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை அப்படியே குறைச்சி 1.5 தோசையாக மாற்றுங்க. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் குறைச்சி 1 தோசையாக மாற்றுங்க. அதுக்கு கூட அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பனானா கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உடல் எடை குறையும். இந்த தோழி சொன்ன விஷயங்கள் இவ்வளோ தான். இதை தவிர்த்து நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட்டு குறையுமா, இந்த கஞ்சி குடித்தா வெயிட்டு குறையுமா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படிங்கிறத விட நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தோம்னாலே நிச்சயமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நம்ம வெயிட் ஏறுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயம் ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது. 2வது நேரம் தவறி சாப்பிட்றது. நேரம் தவறி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பாடை எடுத்துக்கிறது. அதே போல் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய டீ, காஃபி, ஸ்வீட்ஸ், சாக்லேட் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது. இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாகவே நம்மளால் வெயிட் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ரொம்ப அதிகமாக நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகளை எடுக்காமல் இருந்தால் கூட நமக்கு உடல் எடை தாராளமாகவே குறையும். கூடவே சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்தீங்கனாலே போதும். இப்போ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே நடைப்பயிற்சி ரொம்பவே முக்கியம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன கீகல் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன எக்ஸசைஸோடு இந்த அவாய்ட் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னாலே நம்மளால் நிச்சயமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் கர்ப்பமும் உறுதி செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலையும் உடல் எடையும் குறைக்க முடியும், கர்ப்பமும் தரிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே கரு உண்டாகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.